ஆனால் இவர்கள் தமது அறுதி பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றி பிரதமர் அத்துடன் அவர் விரும்புகிற ஒரு அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி தேவையில்லை என்று ஒரு சட்டத்தை இயற்றிக் கொண்டார்கள். அந்த சட்டத்தின்படி எதிர்க்கட்சி தலைவரே போகாத நிலையில் மாநிலங்களவையிலே மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர், அவர் உறுப்பினர் அல்ல, லோக்சபாவுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அவர்தான் மெம்பர். அவர் போகவே இல்லை, அவர் கருத்து சொல்லவே இல்லை, அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் மோடியும் அவருடைய அமைச்சர் ஒருவரும் சேர்ந்து இன்றைக்கு புதிதாக 2 பேரை நியமித்து அந்த 2 பேரும் தலைமை